வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது நாடு முழுமைக்குமாக. நேற்றைக்கு ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு அதிரடியான தேர்தல் வாக்குறுதியை முன்வைத்திருக்கிறார். வறுமை ஒழிப்பு திட்டம் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, நாட்டில் 20% ஏழை மக்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், அவர்கள் அனைவருக்கும் மாதத்திற்கு 12,000 ரூபாய் என ஆண்டுக்கு 72,000 ரூபாய் குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 6 மாத காலம் பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து இந்த திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும், இது பாரதிய ஜனதா அறிவித்தது போல ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் வரும் என்பது போன்ற ஒரு போலி வாக்குறுதி இல்லை, இது நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை ராகுல் காந்தி தந்திருக்கிறார். இதை விமர்சித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, குறிப்பாக நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, இது ஒரு ஏமாற்று வேலை, ஏற்கனவே வறுமை ஒழிப்பு திட்டம் என்கிற பெயரில் கடந்த 5 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா அரசு இதைவிட 1.5 மடங்கு அதிகமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது, நிச்சயமாக இதை செயல்படுத்த முடியாது என்கிறார். ஆனால் இதற்கு பதிலடி தருகிற காங்கிரஸ் கிட்டத்தட்ட 10 to 15 தொழிலதிபர்களுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா அரசால் ஏன் இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்கிறது. பொருளாதார ரீதியாக உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 2% அதிகமான ஒரு தொகையை வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு செயல்படுத்த முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய பேசுபொருளாகவும் விவாத பொருளாகவும் இந்த தேர்தல் வாக்குறுதி மாறி இருக்கிறது. இது சாத்தியமா? பேசலாம் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நம்முடைய பொருளாதார நிபுணர் திரு ஜெயரஞ்சன் அவர்களோடு. வணக்கம். காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறத விமர்சனமா எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, 71 இந்திரா காந்தியிலிருந்து தற்போது வரைக்கும் ராகுல் காந்தி வரைக்குமாக காங்கிரஸ் வறுமை ஒழிப்பு திட்டத்தை தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அப்படியான ஒரு அறிவிப்பா ஆண்டுக்கு 72,000 அப்படிங்கிற வருவாய் உறுதி திட்டத்தை ராகுல் அறிவித்திருக்கிறார். இது சாத்தியமா அப்படிங்கிற முதல் கேள்வி. அதுக்கு சாத்தியம் இல்லைங்கிற அரசியல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஒரு சாத்தியக்கூறுகளெல்லாம் தாண்டி என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நாட்டில் வளர்ச்சி உலகத்திலே மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு நாடு நம்ம சொல்கிறோம். அதிகமான வளர்ச்சி, சீனத்தை விட இன்னும் அதிகமான வேகத்தில் வளர்கிறோம்னு சொல்கிறோம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வளர்ச்சியினுடைய பலன் சாதாரண மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வளர்ச்சி யாருக்கானது, அது போய் அவங்களுக்கு சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சாதாரணமாக இந்த மாதிரி வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜிடிபி நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு 10 விழுக்காடு வளருது அப்படின்னு சொன்னோம்னா, வேலைவாய்ப்புகள் ஒரு 4 விழுக்காடு 3 விழுக்காடு அப்படிங்கிற அளவில் அதிகமானது மூலமாக எல்லோரும் பலன் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட பாடம். பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படித்ததும் அதுதான், யூனிவர்சிட்டியில் படித்ததும் அதுதான், அப்புறம் பொது விவாதங்களில் மக்கள் சொல்கிறதும் அதுதான், இதுக்கு வைக்கக்கூடிய ஆதரவு கருத்துக்கள் சொல்கிறவங்களும் அதான் சொல்லிட்டு. கலை யதார்த்தமும் அதுதான். கலை யதார்த்தம் அதாவது என்னன்னு தெரியாது. கலை யதார்த்தம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பினுடைய இது இருக்குல்ல, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 விழுக்காடு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா 1 விழுக்காடு வேலைவாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற லெவலில் அது மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வளர்ச்சினால் தானாகவே பலன் கிடச்சிரும். அதுக்கு பேர் ட்ரிக்கிள் டவுன்னு பேர். ட்ரிக்கிள் டவுன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தண்ணி தண்ணி ஒரு இடத்துல நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், அது மாதிரி தண்ணி இப்படி ஓடுது, நிறையா தண்ணி ஓடிட்டு இருந்தால் அவனுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது அந்த தியரி. ஆனால் இது என்ன நடக்குது, நிறைய நாடுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நாடுகளில் இந்த ட்ரிக்கிள் டவுனுங்கிறது சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த அளவுக்கு நடந்ததில்லை. இப்போ இந்த மாதிரி அப்படின்னா வறுமை குறையிலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். வறுமை குறைஞ்சிருக்கு. ஆனால் வறுமை இவ்வளோ பேருக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ 60 விழுக்காடு வறுமை இருந்ததுலேருந்து 20 விழுக்காடுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது 40 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை நம்ம எப்படி வச்சுருக்கோம் வறுமை கோடு அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புல உயிர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா நம்ம வச்சுருக்க வறுமை கோடு அளவு. அதுக்கு மேலே வந்துட்டவன்லாம் அப்படி வறுமையை தாண்டிட்டான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது அடுத்த டிபேட், அதுக்கு வெளில போக வேண்டாம். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வளர்ச்சி இவ்வளோ நடந்தால் கூட இன்னும் இவ்வளோ பேர் வறுமையில் இருக்காங்கிறது இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சினால் வரக்கூடிய பலன்கள் ரொம்ப குறுகிய ஒரு சர்க்கிள் அல்லது ஒரு தொகுப்பு, ஒரு மக்கள் தொகுப்பு, அவங்களுக்கு தான் பெருமளவில் போய் சேருது அந்த வளர்ச்சியினுடைய பலாபலன்கள். அது மாதிரி இருக்கும்போது அதனால தான் நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் படிச்சிருப்பீங்க சமீபத்தில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மேல் தட்டில் இருக்கக்கூடிய 1 விழுக்காடு மக்களுக்கு எவ்வளோ செல்வம் அதிகமாக இருக்குது, கீழே இருக்க 50 விழுக்காடு மக்களுடைய செல்வம் எப்படி அதிகமாக இருக்குது, இவங்களுடைய செல்வமும் அவங்க செல்வத்தையும் கணக்கு பண்ணோம்னாக்கா, இந்த 50 விழுக்காடு செல்வத்தை மேலே இருக்கிற 8 பேரை 11 பேரை வச்சுருக்கலாம் மொத்தமாகவே. இந்த 50 விழுக்காடில்
120 கோடி மக்கள் இருக்குன்னு வச்சுங்க, 60 கோடி மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணம் 8 பேர்கிட்ட இருக்குது இந்தியாவில், அதில் 11 பேர்கிட்ட இருக்குது. அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த வளர்ச்சியினுடைய பலன் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறத விட அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்குது. ஒரு இன்னும் ரொம்ப குறிப்பாக ஒரு புள்ளி வரம் சொல்லணும்னு சொன்னோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் கீழே இருக்க 50 விழுக்காடு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகிருக்கு. அதனால் இவங்களுக்கு பலன் இல்லைன்னு இல்லை, ரெட்டிப்பாயிருக்கு. இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதை மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர மேலே இருக்கவங்க இருக்காங்கல்ல, மேலே இருக்கவங்களுடைய வந்து பல 100 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த வருமானங்கள். அந்த ரேஷியோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, இதுலேருந்து வந்து இவ்வளோ வளர்கிற வேகத்துலேருந்து இவங்களுக்கு கூடிய பலன் வந்து அவ்வளோ விரைவாக போய் சேராது. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய பலன்கள் எல்லாம் அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அரசே பண்ணி கொடுக்குது. அது எப்படி நம்ம சொல்கிறேன் அப்படி ஏன் அப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸேஷன் மூலமாக சரி பண்ணணும். இவங்க டேக்ஸை பண்ணி டேக்ஸ்லேருந்து வர வருமானத்தை அவங்கள்ட்டேருந்து பணம் சேர்றதை எடுத்து இவங்களை வந்து எக்யூப் பண்ணணும். எப்படி எக்யூப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்வி, சுகாதாரம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கல்விக்கு செலவு பண்ணிட்டு படிப்படியாக குறைக்கிறாங்க. அதுமாதிரி குறைக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கீழே இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள் வந்து சேராது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகணும், வறுமையை எப்படி ஒழிப்பீங்க நீங்கள்? இல்லை, இப்போ அமர்த்தியா சென் அவர்களினுடைய அந்த வறுமைக்கான வரையறை அப்படிங்கிறத நம்ம இந்த 20% எந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும்? அதை பொருத்தி பார்க்கறதன் மூலமா இந்த 20%லேயே பல்வேறு தட்டு மக்களை நம்ம பிரித்து பார்த்துட முடியுமா? குறிப்பாக இந்த 20%க்குள்ள அமர்த்தியா சென் சொல்கிற அந்த வரையறைக்குள்ள. அமர்த்தியா சென் 20% சொல்லவே இல்லையே. அமர்த்தியா சென் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாமா 3 பேர்ட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து தாமஸ் பிக்கெட்டின்னு பேர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காலங்காலமாக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, எந்தெந்த நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட். அவர் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஞான தந்தையாக இருக்கார் இந்த இனிக்வாலிட்டி பற்றி படிக்கிறதுக்கு. இன்னொருத்தர் யாருன்னு என்ன D10 ஒருத்தர், அவர் ஒரு நோபல் லாரெட். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வறுமையை மட்டுமே நிறைய படிச்சிருக்கிறார். பல நாடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள் அதெல்லாம் உலக வங்கிக்கு ஆலோசனை இருந்தார். இப்போ அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் இருக்கார். 3வது வந்து அமர்த்தியா சென். அமர்த்தியா சென் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வறுமை, இந்த இனீக்வாலிட்டி இதெல்லாம் அது வந்து என்னத்தில் முடியும் அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ், மனிதனுக்கு இருக்கக்கூடிய மானுடத்துக்கு இருக்கக்கூடிய திறமைகள் இருக்குல்ல, அந்த திறமைகள் அவர் என்ன ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமை ஒழிக்கணுன்னாக்கா அவனுடைய ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக்கணும், அதுக்கு உண்டான வாய்ப்புகளை வழங்கணும், அப்படின்னு நிறைய கல்வி கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், அதெல்லாம் தான் அவர் சொல்லிகிட்டே இருந்தது. இப்போ இவங்க 3 பேரும் கன்சல்ட் பண்ணுறாங்க. கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா வேர்ல்டு பேங்க் சொல்கிறது, IMF சொல்கிறது, எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களெல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் சைனாலெல்லாம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவில் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது. இதனுடைய முன்னோடி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த UPA அரசாங்கம் இருந்தது இல்லை, அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சி அதிகமாக இருக்குது, ஆனால் கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. அப்படிங்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ல, உறுதி திட்டம், அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வர்ற பட்ஜெட்டில் என்னத்துக்கோ செலவு பண்ணுறோம், ஒரு 50,000 கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும். ரொம்ப ஒன்றும் பெரிய காசு கிடையாது. இப்போ கிராமத்தில் இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை, 4 பேர் இருந்தானா ஆளுக்கு 25 நாள் வேலை, 150 ரூபா சம்பளம்னு வச்சுங்க, 25 × 150 எத்தனை நாள், எவ்வளோ ரூபா வரும்? அதான் அவனுக்கு போய் சேர்ந்தது. அதுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட். ஏன்னா நம்ம மக்கள் தொகை அவ்வளோ பெரிய மக்கள் தொகை. இல்லை, இப்போ அது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை கிளைம் பண்றாரு. MN ரேகா மாதிரியான திட்டங்கள் மூலமா, இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக தான் அந்த 40% நாங்கள் ஒழிச்சோம் அப்படிங்கிறார். அது சரியா? ஒட்டுமொத்த அந்த 60லிருந்து இப்போ 20 குறைஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக தான் அது குறைஞ்சதுன்னு ஏற்றுக்க முடியும்? ஒரு திட்டம் இல்லை, ஒரு காம்பினேஷன் ஆஃப் திட்டங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் வந்து இதே காலகட்டத்தில் வறுமை வந்து ரொம்ப வேகமாக கீழே வந்தது. அதுக்கு வந்து இப்போ அதே அமர்த்தியா சென், ஜீந்திரஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வறுமை இவ்வளோ வேகமாக கீழே குறைஞ்சதுக்கு காரணம் முக்கியமாக நம்ம பொது விநியோக திட்டத்தில் நம்ம கொடுத்த இலவச அரிசி கொடுத்ததுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, வறுமை வந்து ரொம்ப வேகமாக கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையினுடைய அளவு வந்து இந்தியாவிலே மிகவும் குறைவான அளவு, பெரிய மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம்னா. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எல்லா நாளும் வேலை கொடுக்காது. ஆனால் கிராமப்புறங்களில் வேலை இல்லாத நாட்டில் அது வந்து சப்ளிமெண்ட்ரியாக ஒரு கூட துணைக்கு அது இருக்கும். அது நடைமுறையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேலை இருக்கிற அன்றைக்கி இதை கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணி அதை குழப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மினிமம் வேஜஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது அந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் அது அதிகமாச்சு. இப்போ அதிகமாகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதனால தான் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கான தேவை, டிமாண்ட் இருக்குல்ல, அது அதிகமானது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் தான். இப்போ அதே போல் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது நிறைய வந்து மக்கள் வந்து அவங்களுடைய குறைந்தபட்ச சம்பளம்னு இருக்குல்ல, அது இன்னும் அதிகமாகும். அதுக்கு மேலே வந்து தான் போவாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிராமப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களையும் இருக்கக்கூடிய ஏழைகளும் வந்து சந்தையில் வந்து பொருள் வாங்க ஆரம்பிக்கும் பொழுது
அவர்களுக்கு உண்டான தேவைகள் அதிகமாகும். இதுல இன்னொரு முக்கியமான விமர்சனம் இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கை தரம் உயரும், அவர்கள் நுகர்வு கலாச்சாரம் அவங்களோட அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம முன்வைக்கிற அதே நேரத்துல அப்படி மாத ஊதியம், நிரந்தர ஊதியம்னு ஒரு ஊதியம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க விவசாய கூலிகளாகவோ மற்ற வேலைகளுக்கோ அவங்க போக மாட்டாங்க. அவங்க ஒரு சொபிஸ்டிகேட்டட் லெவலுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அப்படி அதன் மூலமா வருமானம் வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துரும்னு சொல்ல முடியாதுங்கிற விமர்சனம் இருக்கு. அது எப்படி பார்க்க? என்ன நீங்க கூட என்ன சொல்றீங்கன்னா வேலைக்கு போக மாட்டாங்கிறீங்க தானே? அதுதான் நேரடியான கேள்வி. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ பணம் இருக்கிறவங்களாம் வேலைக்கு போகிறது இல்லையா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, பணம் இருக்கிறவங்களாம் எவனும் வேலைக்கு போகிறது இல்லை, எல்லாம் வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கானே சாப்பிட்டுட்டு. ஒரு மாசம் ஒரு வருமானம் இல்லை இப்போ காரில் நான் காலையில் திருவண்ணாமலை கிளம்பி இங்கே வரேன் ஸ்டுடியோவுக்கு. இங்கே வரது எனக்கு 3/4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க. 3/4 மணி நேரத்தில் எத்தனை ஆயிரம் கார் போகுது. அவன்லாம் காசு இல்லாதவனா, இல்லை அவன்லாம் வறுமை கோட்டு கீழே இருந்தவனா, அதனால தான் வேலைக்கு போகிறான் அவன்லாம். அந்த மித்து இருக்குல்ல அவங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏழையாக இருக்க தான் சரிங்கிற மனோபாவம் இருக்குல்ல. ஏன்னா இவனுக்கு ரொம்ப அக்கறை அவன் வேலைக்கு போகிறத பற்றி. அவன் வேலைக்கு போட்டு உனக்கு என்ன அதை பற்றி? வேலைக்கு போட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படி இருக்கிறதா இவனுக்கு நல்லதுன்னு இவன் நினைக்கிறான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வேலைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது தானே, இருக்கட்டும். அவனுக்கு வேணும்னாக்கா ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீ எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எவனை இருப்பான்? அது மாதிரி 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா கார் ஓட்டுறான்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தோன்னா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா 10 லட்ச ரூபா கார் வேணும்னு நினைப்பான். அது 10 லட்ச ரூபா கார் ஓட்டுறவன் 30 லட்ச ரூபா கார் வேணும்னு நினைக்கிறான். 30 லட்ச ரூபா ஓட்டுறவன் 3 கோடி ரூபா கார் வாங்கணும்னு நினைக்கிறான். அதுதானே ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. நிச்சயமா நம்ம பேசலாம். தொடர்ந்து அதுக்கு முன்னதாக பொருளாதார நிபுணர் திரு ஷியாம் சேகர் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷியாம் சேகர். வணக்கம் பாலவேல். காங்கிரசினுடைய இந்த அதிரடி தேர்தல் வாக்குறுதி என்பது ஆண்டுக்கு 72,000 ரூபாய் இந்த குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம், இதன் மீது பாரதிய ஜனதா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான திட்டமா, இதை செயல்படுத்த முடியுங்கிறத ஒரு 6 மாத கால ஆய்வுக்கு பின்னர் தான் இதை வாக்குறுதியாகவே அறிவித்திருக்கிறோம் என்கிறது காங்கிரஸ். எப்படி பார்க்கிறீங்க இது? அடிப்படையில இதை தனித்து பார்க்க கூடாது. காங்கிரஸ் உடைய மற்ற வாக்குறுதிகளை வச்சு, அதுவும் பொருளாதார வாக்குறுதிகளோட இணைத்து பார்க்க வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கிறது. ஒரு பக்கம் நான் ஜெயரஞ்சன் சொல்றதை கேட்டேன். மக்கள் பொருளாதார ரீதியா வளர்க்கிறதா அரசுடைய கடமை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல அடிப்படை வசதிகள், அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது காங்கிரஸ் பாஜக அல்லாது பார்க்கறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ் உடைய பொருளாதார வாக்குறுதிகள் ஒண்ணு ஜிஎஸ்டி ரேட்டை குறைப்போம்னு சொல்றாங்க. அப்ப அரசுடைய நிதி ஆதாரம் வெகுவாக குறையும். ஒண்ணு. ரெண்டாவது வருமான வரியை நாங்க கூட்ட மாட்டோம் அல்லது குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு உரிய உதவிகளை நாங்க செய்வோம், அவங்கள இன்னும் மறுபடியும் எழுந்து வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். எம்என்ஆர்இஜியை கொண்டு வந்த போது கூட இதே மாதிரி வரி, அதாவது ஒரு ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் உயர்ந்ததுங்கிறது மறுக்க முடியாது. ஊதியம் உயர்வுக்கு யாருமே எதிர்ப்பும் கொடுக்க கூடாது. அது வருஷா வருஷம் ஏறினாதான் அவங்களால பணவீக்கத்தை சரி செய்து சமப்படுத்தி அவங்களால நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நாடு தழுவி ஒரு ஊதிய சந்தையை ஏற்படுத்தியது எம்என்ஆர்இஜியே. இந்த திட்டம் என்ன பண்ணுன்னா, அந்த ஊதிய சந்தையில் இருக்கக்கூடிய ஊதிய அளவீடை இன்னும் வெகுவாக உயர்த்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாடு தழுவிய ஒரு ஊதிய சந்தைங்கிறது ஜெயரஞ்சன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு முற்றிலும் ஒரு முரணான, எதிரான, அறிவுபூர்வமற்ற ஒரு சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இதை செய்திருப்பது வாக்குகளுக்காக என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அது ஏன் அறிவற்ற சிந்தனை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்லணும்ல? அது ஏன் அறிவற்ற சிந்தனையாக இருக்கு? உங்க ஊர்ல ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான ஊதியம் கொடுப்பீங்க. இப்ப வேர்க்கடலை பிடுங்க வந்தா அங்க கொஞ்சம் பணமும் கொடுப்பீங்க, கொஞ்சம் படியும் கொடுப்பீங்க. நெல்லுக்கு இந்த மாதிரி கொடுப்பீங்க. இந்த மாதிரி நாகாலாந்துல ஒரு மாதிரி இருக்கும், அருணாச்சலம்ல ஒரு மாதிரி இருக்கும், பஞ்சாப்ல ஒரு மாதிரி இருக்கும், கோவால ஒரு மாதிரி இருக்கும், தமிழகத்துல ஒரு மாதிரி இருக்கும். தமிழகத்துக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஊதியங்கள் இருந்தது. மக்கள் எந்த தொழில் அவங்களுக்கு தோதா இருக்கோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதை செய்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க அந்த உரிமையை அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எம்என்ஆர்இஜிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா தொழிலுக்கும் ஒரு மினிமம் ஊதியம் அப்படின்ற ஒரு தவறு வந்தது. அந்த தவறு இழைக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது அதிகப்படியாக விவசாயிகள், சிறு விவசாயிகள், அதே போல சிறு குறு தொழில் நடத்துபவர்கள். இவங்க ஆள் இல்லாம தவிச்சாங்க.
இல்ல அதுதான் இல்ல திரு ஷியாம்சேகர், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஏன் தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, பிளாட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு திட்டத்தை, இப்போ ஏற்கனவே பிரதமர் அறிவிச்ச மாதிரி மாசம் 500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தினுடைய ஒரு நீட்சியாக ஏன் நீங்க இந்த திட்டத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சமமான, எல்லோருக்கும் சமமான ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் தானே இது. நீங்க 500 ரூபாய் கொடுத்தா அது வந்து ஊதிய சந்தையை வந்து பாதிக்காது. நீங்க மாசம் ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு ஊதியத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு தொகையை கொடுக்கும்போது நிச்சயமா அது ஊதிய சந்தையை பாதிக்கும். அதே போல நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய MNREGA எல்லா இருக்கிற வேலை மேலேயும் ஒரு அடி கொடுத்துருச்சு. அந்த அடியில இருந்து இன்னும் சிறு விவசாயிகள் எழுந்துக்கவே இல்லைங்கிறதா அடிப்படை உண்மை. சரி, அப்படியே ஒருத்தர் எழுந்துக்கணும்னு முடிவு செஞ்சு ஜெயரஞ்சன் சொல்ற மாதிரி சும்மா இல்லாம காலையில எழுந்து போராடினாக்க அவன் என்ன பண்றான்? மெக்கனைசேஷனுக்கு போறான், எந்திரமயமாக்குறான். அப்ப வந்து வேலை வாய்ப்புகள் ஏற்படுவது இன்னும் குறையத்தான் போகுது. ஆகவே இது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க திரு ஷியாம்சேகர். நான் திரு ஜெயரஞ்சன் அவர்கள்கிட்ட உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கிறேன். ஊதிய சந்தை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி? எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு 6000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காரு ரைட்டாக, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில். அதுக்கு பதிலாக இவங்க என்ன சொல்கிறாங்க, மாதம் மாதம் கொடுக்குறாங்க 12,000 ரூபா. அது பாதிக்காதுன்னு இதுவும் பாதிக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து மினிமமாக கேரண்டி பண்ணுறோங்கிறாங்க. அது எப்படி செயல்படுத்த போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 72,000 ரூபாயா 62,000 என்ன சொல்கிறாங்கல்ல, 12,72 6000 ரூபா மாதத்துக்கு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 6000 ரூபாய் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது. அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்னு பார்த்து இந்த 6000 ரூபா வரணும்னா எவ்வளோ வேணுமோ அந்த இதை 4000 இருந்தால் கூடுதல் 2000 அந்த மாதிரி அதை வந்து அதை பிரிட்ஜ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது தான். அதை காம்பன்சேட் பண்ணி அல்லது வந்து அதை ஆட் ஆன் பண்ணி அவ்வளோ ரூபா வர அளவுக்கு நாங்கள் அதை என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இது இருக்குல்ல, ஊதிய மட்டம் எல்லாம் ஒன்றாயிடும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஊதிய மட்டம் வந்து இதன் மூலமாகலாம் ஒன்றாயிடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த பேஸ்லைன்னு சொல்கிறோம்ல, அடிப்படை, அது அடிப்படை அப்படியே இருக்கும். இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு லேபர் இருக்கான்னு வச்சுங்க, இவன் வந்து அடிப்படை ஒன்று வச்சுருக்கான். என்ன அடிப்படை வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 400-500 ரூபா இல்லாமல் அதுக்கு கீழே இருந்தால் போகிறதில்ல வேலைக்கு அப்படிங்கிறது. அதனால தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குனாக்கா, அதுக்கு கீழே தான் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்கே நார்த்லேருந்தோ வரக்கூடிய ஆட்களை அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறதுனால, ஏன்னா அவங்க ஊரில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொடுத்தாலே நான் வரதுக்கு தயாராக இருக்கேங்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து இப்போ வேலை எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, சாதாரணமாக நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். இருக்கேன்னு வச்சுங்க, முன்னாடி நிறைய வேலை இருக்கும்போது. இப்போ வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாக்க 15,000 தான் கொடுப்பேன், நான் செய்ய மாட்டேனே. அதுபோல் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து அது கிடச்சாலே பெரிய விஷயம் ஆகிடும். அப்போ அவன் அதுக்கு தயாராக இருக்கிறதுனால தான் அவன் அது மாதிரி வரான். அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வ் ப்ரைஸ்னு பேர் இதுக்கு. என்னது? ஒரு ரிசர்வ் ப்ரைஸ். அதுக்கு கீழே இருந்தால் வரமாட்டாங்க அப்படிங்கிறது. அந்த ரிசர்வ் ப்ரைஸ் என்ன செய்யணும்னா அதிகமாக, கண்டிப்பாக அதிகமாகும். அதன் மூலமாக இப்போது பொருள்களுக்கு நிறைய சந்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி, அந்த சந்தைகள் வரும்போது அவனுடைய லாபம் அதிகரிக்க போகுது தொழில் செய்கிறவனுக்கு. அவன் அதனால் வேஜஸ் கூட கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? சரியா? இப்போ ஷியாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, இதில் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் டயக்னோசிஸை வந்து தப்பாக பண்ணுறாரு. என்ன டயக்னோசிஸ் தப்பாக பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவனுக்கு விளைவிக்கிற பொருளுக்கு உண்டான விலை கிடைக்கல. அவனுக்கு விலைக்கு உண்டான பொருளுக்கு உண்டான விலை கிடைக்கல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மத்தியதர வர்க்கம் வந்து ஐயோ விளையிறதுன்னு கத்துவானுங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக அவருடைய விலைகளை ரொம்ப அடித்து குறைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு சந்தைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. அதை குறைச்சி வச்சுருக்கனால அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக வச்சுருக்கிறதுனால அவனுக்கு போதுமான விலை கிடைக்காதனால அவனுக்கு வந்து என்ன அந்த கசக்கிற உணர்வு அவனுக்கு வருது. யாருக்கு? விவசாயிக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் சம்பளத்தை கொண்டு வாங்கிட்டு போகிறான், என் பொருளுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவன் பொருளுக்கு விலை கிடைச்சதுன்னு வச்சுங்க, அவன் காசு வாங்கிட்டு போகிறத பற்றி அவனும் ஒன்று கவலைப்பட போகிறதில்ல. எனக்கு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன்னு அவன் பாட்டில் போயிட்டுருப்பான். இப்போ அது வந்து இது மாதிரி இல்லாமல், இப்போ அவங்களுக்கு சம்பளம் கூடி போச்சு, இவங்களுக்கு வந்து இடுபொருள் விலை ஏறி போகுது. ஆனால் சந்தையில் கொண்டு போய் விற்கும் போது என்னென்னு செய்ய முடியல அவங்களாலன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க நினச்ச விலைக்கு, அது கட்டுப்படி ஆகிற விலைக்கு அவங்களால விற்க முடியல. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளுக்கு உண்டான விலை கிடைக்கணும். அதுக்கு கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இம்பர்ஃபெக்டாக இருக்குது, அதை பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு. மார்க்கெட்டில் எந்த உலகத்துலையும் பர்ஃபெக்டான மார்க்கெட்டே கிடையாது. மார்க்கெட்டெல்லாம் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதில் அவன் வந்து அவனுடைய பார்கெனிங் பொசிஷன் இருக்குல்ல, அந்த பார்கெனிங் பொசிஷன் இன்னும் பெட்டர் ஆகணும். ஆனால் இது என்ன செய்யுது, ஸ்டேட் இன்டர்வீன் பண்ணி அது வந்து வராத அளவுக்கு அதை பார்த்துக்குது. ஓகே, திரு ஷியாம்சேகர் கிட்ட பேசலாம். திரு ஷியாம்சேகர், உற்பத்தி செய்கிற விவசாயிகள் அவர்கள் உற்பத்தி செய்த பொருளுக்கான விலையை அவங்களே நிர்ணயிக்க முடியாத சூழல் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற போது, இந்த மாதிரியான ஒரு சமநிலையை கொண்டு வருவதில் என்ன சிக்கல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த விலைவாசி ஏற்றம்ங்கிறத வந்து ஒரு செயின் எஃபெக்டாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து தனியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு
செக்மெண்ட்டை எடுத்து நீங்க பார்க்க முடியாது. இப்போ வந்து நீங்க விலைவாசியை ஏத்துனீங்கன்னா நாளைக்கு நடுத்தர வர்க்கம் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பேலன்ஸ் ஆகணும். இதை வந்து சமப்படுத்துவதற்கு உரிய பொருளாதார கொள்கைகள் தான் நான் வந்து நம்ம கொண்டு வரணும். வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமா அது சமநிலை அடையும்னு ஏன் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் நிச்சயமா ஆகாது. ஏன்னா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல மனதில் கொள்ள வேண்டியது. இன்னைக்கு உங்க சிறு குறு தொழில்கள் மற்றும் விவசாயம் பல இடத்துல வந்து வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் வந்து வேலை செய்கிறார்கள். இன்னைக்கு அவங்க தான் வந்து உங்களுடைய அலுவல்களை வந்து செய்யறாங்க. உங்க தொழில் வந்து முடங்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு திட்டம் வந்துன்னா அங்கேருந்து வரக்கூடிய மைக்ரேஷன் வந்து அறவே நின்று போயிடும். அவங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் அங்கேயே இருந்து டூரிசம் இவர் சொல்ற மாதிரி இன்னும் அவனுக்கு தேவையான அந்த பேலன்சிங் அமௌண்ட்டை மாத்திரம் அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். அவன் வர வேண்டியதே இல்லை. இன்னும் இது வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படுத்தும் பொருளாதாரத்துல. அதே போல பணவீக்கத்துக்கு எதிராக அரசு எடுத்த நடவடிக்கை சற்று மிகையாக இருந்தது என்பதுல நானும் உடன்படுகிறேன். ஆனா அது வந்து அரசு எடுத்த நடவடிக்கை இல்ல, ரிசர்வ் வங்கி எடுத்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து அலோவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதான் பொருளாதார சிந்தனை. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக விலைவாசியை வந்து குறைக்கிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷாம்சேகர். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அந்த மாதிரியான ஒரு சூழல் தொடர்ச்சியாக நாட்டில் ஒரு சமநிலையை கொண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்காக தொழிலுக்காக மைக்ரேட் ஆகிட்டு இருக்கவங்க இனிமேல் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற அது ஏதோ ஒரு அபாயம் போன்றத ஒரு உணர்வை ஏற்படுத்துறாரு. அது சரியா? இப்போ இது இருக்குன்னு வச்சுங்க, என்னது விவசாயத்துக்கு வந்து ஆட்கள் வரலன்னு எல்லாத்தையும் மெக்கனைஸ் பண்ணிட்டான் இல்லையா? ஆள் வந்து அவனும் வர மாட்டேங்கிறான், இவனுக்கும் வந்து அந்த வேலை செய்யறதுக்கு பிடிக்கல. அந்த ஹார்ட் லேபர் வேணாம், நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எந்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வர வர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கீழ்மட்டத்தில் மேல் மட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பான். நான் கூட தான் உழவை ஓட்டிகிட்டு இருந்தேன் போன தலைமுறையில். இப்போ நான் உழவா ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துடலையா, சென்னைக்கு வந்தோம், படிக்கிறான், வேறு வேலை பார்க்குறான். நீ வந்தீனாக்க சென்னையெல்லாம் நாரி போடணும்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அது சரியாது? தவறு. நியாயமா? அது சரி தவறெல்லாம் விடுங்க, நியாயமா முதல்ல? அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கணும், நம்ம பீகாரில் இருக்கணும், பீகாரில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிறவங்கலாம் கீழே இருக்கிறவங்கலாம் கீழே ஏறுன்னு சொல்கிறதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு நாட்டை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும் தானே, அதானே நியாயம்? அதுக்கு உண்டான முயற்சி தானே இது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து எப்பயுமே பலன் அடைஞ்சிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களால இது ஏற்றுக்கவே முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பலன் நீ அடையிறத விட இன்னொருத்தர் அடையாமல் இருந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷமே அதில் இல்லையா? ஒருத்தன் பசியில் இருக்கும்போது நீங்கள் 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா தான் ஏப்பம் ஓட்டிங்கன்னா தான் அப்பா அவனுக்கு இல்லைடா நமக்கு இருக்கடாங்கிறது தான். அது வந்து நமக்கு மனசை அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து எல்லா விதத்துலேயும். இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்கிறோம்ல, எனக்கு மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது. நான் இந்த தெருவில் என்னது மட்டும்தான், வேறு எவனும் வரக்கூடாது. இப்போ தனக்கு மட்டும் வச்சு இன்னொருத்தனுக்கு அங்கேயே வச்சுருது, நீ வராது இங்கே வெளியில். அப்போது இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் இருக்குல்ல, இது வந்து நம்ம சமுதாயத்துலேயும் பொருளாதாரத்துலையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு காஃபி எதுக்கு 500 600 போடுறான் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நான் தினம் போய் குடிப்போங்கிறதுக்காக தான். நீங்கள் நான் அங்கே போகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த என்ட்ரி பேரியர்னு பேர், அதுக்கு உள்ள நுழையிறதுக்கு உண்டான இது இருக்குல்ல, வரவிடாமல் தடுக்கிறது. அப்போ வரவிடாமல் தடுக்கிறது பல விதமாக பண்ணலாம். ஒன்று வருமானம் அவங்க நிறையா இல்லை. முதல்லலாம் எப்படி தெரியுமா பண்ணுவானுங்க, ஆண்டாண்டு காலமாக விவசாய கூலிகளுக்கு உண்டான சம்பளம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரெக்டாக அந்த பசி போக்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அவன் முதல்ல நெல்லாக கொடுத்த போதும் அதே அளவு தான், பணமாக கொடுத்த போதும் அதே அளவு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிச்சா மட்டும்தான் அடுத்த நாள் வேலைக்கு வருவாங்கிறது தான் கணக்கு. ரொம்ப சிம்பிளான கணக்கு. அதே கணக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடர்ன் பொருளாதாரத்துலையும் தொடர்றாங்க. எப்படி தொடர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ டைவர்ஸிஃபை, இந்த தொழில் வந்துட்டான் அந்த தொழில் வந்துட்டான், இந்த வேலைக்கு போக மாட்டேன் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, மாதம் 10,000 சம்பளம் வாங்குறோம் தான் இவ்வளோ பேர். மாதம் 10,000 தான். இந்த சென்னை போன்ற ஒரு நகரத்தில் மாதம் 10,000 சம்பளத்தில் அவன் வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவன் கதி என்ன? ஊரில் கிராமத்தில் இருந்த என்ன லோல் போட்டுக்கிட்டு இருந்தானா அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதை விட பெரிய அல்லல் இங்கே. நல்ல தண்ணி கிடையாது, நல்ல காற்று கிடையாது, நல்ல பள்ளிக்கூடம் கிடையாது. அதோட சேர்த்து அங்கே அவன் உழண்டுக்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ பேரும் அப்படி தான் இருக்கான். ரொம்ப குறைச்சலான நாட்கள் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை தாண்டி வர முடிஞ்சிருக்கு அவங்களால. அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னாக்கா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னது, உங்கள் நேரம், பணம், அதெல்லாம் படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், அதை பெருக்கிக்கிட்டு தேடி போகணும். அதான் அமர்த்திய சொன்னு சொல்கிறது அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கேப்பபிலிட்டி அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் தான் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்டேட் பண்ணாத காலம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ என்னது 5 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறான், 10 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறான். அந்த படிப்புனால என்ன கிடைக்க போகுதுன்னு அவனுக்கும் தெரியாது. விஸ்காம்னு ஒன்று படித்தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஸ்காம் எத்தனை கோடி பேர் படிக்கிறான், இன்னும் படிச்சுட்டு இருக்கான்.
என்ன பண்ண போகிறான் அவன்லாம் எவனுக்கும் தெரியாது. அது மாதிரி 108 கோர்ஸ் வச்சுருக்கானோ, 1008 கோர்ஸ் நடந்தது. இந்த மாதிரி எல்லா வெட்டில் பூச்சியெல்லாம் விழுந்துட்டு தான் இருக்கான். அப்போது இந்த என்ன கேப்பபிலிட்டி வரும் அதுலேருந்து? இல்லை, இப்போ நீங்க சொல்வது மாதிரியான ஒரு சமநிலையை உருவாக்குவதற்கு இந்த திட்டங்கள், இப்போ இந்த குறைந்தபட்ச ஊதிய திட்டம் அப்படிங்கிறது உதவி புரியும் அப்படின்னு சொல்றீங்க. சமநிலைன்னு என்ன தெரியுமா? அடிமட்டத்தில் சொல்கிறேன். ஓகே, ரைட்டா? இப்போ ரொம்ப கீழே கிடக்கான்ல, அவ்வளோ கீழே இருக்காதரா, நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்துரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது வந்து மேலே இருக்கவனெல்லாம் பிடிச்செல்லாம் இழுத்துட்டு வந்து கீழே வச்சிடாது, இல்லை ஈரனை கொண்டு மேலே வச்சிடாது. ரொம்ப கீழே கிடக்காத, அல்லாடிக்காத, கொஞ்சம் ஒரு கை மேலே விடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. இது 21ஆம் நூற்றாண்டுல வறுமையின் மீது நடத்தப்படுகிற துல்லிய தாக்குதல் அப்படின்னு ராகுல் காந்தி இதை வர்ணித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.